இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழ் உலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்றி இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். மனிதர்களின் கடைசி கட்ட உணர்ச்சியின் வெளிப்பாடு கண்ணீர் விடல். இயேசுவும் அழுகின்றார். எருசலேமின் நிலை குறித்து இயேசு கண்ணீர் விட்டது கிறிஸ்துவுக்கு பின் 70 நடந்தேறியது. ரோமை படை எருசலேமை சுற்றி வளைத்து அதன் குடிமக்களை, குழந்தைகளை கொன்று குவித்தது. கடவுள் தேடி வந்த காலத்தை பற்றி கவலை கொள்ளாதிருந்த மக்களை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டார். அன்பு மிகுதியால் இறந்த லாசருக்காக கண்ணீர் விட்ட இயேசு அதே வலியோடு எருசலேமுக்காக அழுகின்றார். யூத சமூகம் தாங்கள் எதிர்பார்த்த மெசியா இயேசுவின் வடிவில் தங்களோடு இருந்ததை புரிந்து கொள்ளவில்லை. ரோமையரின் நிழலில் சமயத்தின் பெயரால் தங்கள் அதிகாரங்களை தக்க வைத்து ஏழை எளியோரை சுரண்டி வாழ்ந்து தங்கள் மக்கள் பலரை ஒதுக்கி நிலையாளர்களாக வைத்து இயேசு கொண்டு வந்த அமைதியை அனுபவிக்க மறந்தனர். சிந்தனை பயமின்றி பகுத்தறிவு நெறிக்கொண்டு குறுகிய மனங்களை மாற்றாமல் வாழ்ந்ததால் இயேசு அழுவது குறையாது. அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள
நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.